நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என்ன அருண் அப்படி பாக்குறீங்க? ஒண்ணும் இல்ல, அது என்ன கரெக்ட் டைம் வந்துட்டீங்க? ஓஹோ சரி, ஓகே. அது தப்புனா கொஞ்ச நேரம் இங்க வெளியவே வெயிட் பண்ணிட்டு அப்புறமா வர. ஓகே. ஏய் பிரியங்கா வாங்க. அம்மா. ஹாய் அங்கிள். ஹாய் ஆண்டி. ஹாய். ஃபோன் பண்ண உடனே வந்துட்டியே, ரொம்ப சந்தோஷம். அருணோட கல்யாண விஷயத்தை பத்தி பேசணும்னு சொன்னீங்க. நான் எப்படி இங்க இருக்க முடியும்? அதான் உடனே வந்துட்டேன். ஹாய் ஷாலினி, எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். குடிக்கிறதுக்கு ஏதாவது? இப்ப எதுவும் வேண்டாம், அப்புறமா. சரிம்மா, வா உட்கார்ந்து பேசலாம். வா. ஏன் அங்கிள்? அருண் தான் வேற பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க சம்மதிச்சிட்டாரே, அப்புறம் ஏன் அங்கிள் பிரச்சனை? அவங்கிட்ட நிறைய பொண்ணுங்களோட போட்டோ காட்டணுமா, எந்த பொண்ணும் அவனுக்கு பிடிக்கல. ஆனா ஷாலினி ஒரு நல்ல பொண்ணா பார்த்து வச்சிருக்கா. ஓ அப்படியா? ஷாலினி ரொம்ப அழகு. ஷாலினி பார்த்த பொண்ணு கண்டிப்பா அழகா தான் இருப்பா. யாரும் ஷாலினி பார்த்த பொண்ணு உங்களுக்கு பிடிக்கலையா? ஏன் செலக்ஷன் அருணுக்கு பிடிக்காம போகுமா? அருணுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்புறம் எதுக்காக வெயிட் பண்றீங்க? கெட்டி மேல கொட்டிட வேண்டியது தானே? உன்னோட சம்மதம் இல்லாம எப்படி கெட்டி மேளம் கொட்டுறது? என்ன என்ன ஆண்டி சொல்றீங்க? சுத்தி வளைச்சு பேசாம நேரடியா விஷயத்துக்கு வரம்மா. ஷாலினி அருணுக்கு பார்த்து வச்சிருக்கிற அந்த அழகான பொண்ணு நீதான். அருண் அவனோட சம்மதத்தை சொல்லிட்டான். அருணை கல்யாணம் பண்ணிக்க உனக்கு சம்மதமா? ஏன் பிரியங்கா, உனக்கு இந்த வீட்டுக்கு மருமகளா வரதுக்கு விருப்பம் இல்லையா? எந்த ஒரு பொண்ணும் இந்த மாதிரி ஒரு வீட்டுக்கு வரணும்னு தான் ஆசைப்படுவா. அதுவும் அருண் மாதிரி ஒருத்தரை எந்த பொண்ணா இருந்தாலும் கல்யாணம் பண்ணிக்க இஷ்டம் இல்லைன்னு சொல்லுவாளா? அதுக்கு எனக்கு அருகதையும் இல்லை, கொடுத்தும் வைக்கல. என்ன உங்க வீட்டு மருமகளா ஆக்கிக்கணும்னு ஆசைப்படுற நீங்க
என் ஃபேமிலி கதையை கேட்டு இந்த பொண்ணைய நம்ம மருமகளா ஆக்கிக்க ஆசைப்படுறோன்னு நினைச்சிடக்கூடாது. ஷாலினி பிறப்புலயே அனாதைன்னா நான் பாதியில அனாதை ஆனவன். அட்லீஸ்ட் ஷாலினிக்கு அன்பு காட்டுறதுக்கு நீங்க எல்லாரும் இருக்கீங்க. பட் எனக்குன்னு யாருமே கிடையாது. நான் 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 ஒரு தனி மரம். என் மம்மி இறந்ததுக்கு அப்புறம் எங்க டாடி செகண்ட் மேரேஜ் பண்ணிக்கிட்டு என்ன பெங்களூர்ல விட்டுட்டு அவரு ஸ்டேட்ஸ் போயிட்டாரு. அதுக்கப்புறம் பல சினிமாலையும் சீரியல்லையும் காமிக்கிற மாதிரி தான் என் வாழ்க்கை. ரெண்டாவது பொண்டாட்டியும் அவங்க குழந்தையும் எங்க அப்பாவுக்கு ரொம்ப முக்கியமா போயிட்டாங்க. அப்பப்போ கொஞ்சம் பணம் அனுப்பி வைப்பாரு, அவ்வளவுதான். எனக்கு சொந்தம்னு சொல்லிக்க ஃப்ரெண்ட்ஸை தவிர வேற யாருமே கிடையாது. தன்னம்பிக்கை, தைரியம், திறமை இதெல்லாம் இருந்ததுனால யாரையும் எதிர்பார்க்காம வாழ கத்துக்கிட்டேன். அப்பா அனுப்புற பணத்தை கூட வேண்டான்னு சொல்லிட்டு இப்ப என் சொந்த கால தான் நிக்கிறேன். இதுதான் என்னோட பாஸ்ட். இப்ப சொல்லுங்க, இந்த குடும்பத்துக்கு நான் ஏத்த பொண்ணா? என் கல்யாணத்துக்கு வர்றதுக்கு கூட எனக்குன்னு யாருமே கிடையாது. அருண் மாதிரி ஜஸ்ட் 1 or 2 ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளவுதான். என்ன சொல்றீங்க? அருண் கூட வாழ போறது நீதானம்மா? உன் சொந்தக்காரங்க இல்லையே. உனக்கு சம்மதமா? அதை சொல்லு. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அருண் கூட வாழ போறது நீதானம்மா? உன் சொந்தக்காரங்க இல்லையே. உனக்கு சம்மதமா? அதை சொல்லு. எங்களுக்கு உன் சம்மதம் தான் முக்கியம். நீ என்ன சொல்றமா? சொல்லுமா. எனக்கு சம்மதம் இல்லைன்னு சொன்னா இதை விட நல்ல வாழ்க்கை எனக்கு கிடைக்காது. டே அருண், ஓகேவா? இது பாருமா, நீங்க 2 பேரும் சம்மதம்னு சொன்னாலே நிச்சயம் முடிஞ்ச மாதிரிதான். சரியா? இனிமே வலது காலை எடுத்து வச்சு வீட்டுக்குள்ள வர வேண்டியதுதான். அப்புறம் இன்னொரு விஷயம், சொந்தம் இல்ல பந்தம் இல்லைன்னுலாம் வருத்தப்படக்கூடாது. அங்குலும் நானும் உனக்கு மாமியார் மாமனாரா இருக்க மாட்டோம், அப்பா அம்மாவா தான் இருப்போம். புரியுதா? ஷாலினி உனக்கு ஒரு நல்ல தங்கச்சியா, நல்ல ஃப்ரெண்டா இருப்பா. வருத்தப்படக்கூடாது. la la
சரி, கண்டிப்பா நான் சொல்லிடுறேன். வச்சிருங்க. அமலா, அருண் ஷாலினி கல்யாணம் இதுக்கு மேல இந்த ஜென்மத்தில் நடக்காது. அருணுக்கு பிரியங்கான்னு வேற ஒரு பொண்ணை பார்த்துருக்காங்களா? பிரியங்கா? நல்ல பேர் தான். ஆனா பாவம் அந்த பொண்ணு அந்த வீட்டுக்கு போய் மருமகளா வரப்போறாளே. இனோ அவ என்னென்னலாம் கொடுமை அனுபவிக்க போறாளோ. அமலா, என்ன பேசிட்டு இருக்க? அத நீ பிறந்து வளர்ந்த வீடு. இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்காத. நான் உண்மைதாங்க சொல்றேன். இப்போ அந்த வீடு முழுக்க மர்மம் மறைஞ்சிருக்கு. அந்த வீட்ல இருக்கிற எல்லாருமே நடிக்கிறாங்க. அன்பு பாசம் அதெல்லாம் சொல்றாங்களே, அதெல்லாம் வெறும் வேஷம். அந்த பொண்ணு அந்த வீட்ல எந்த நிமிஷம் காலடி எடுத்து வைக்கிறாளோ அடுத்த நிமிஷம் அந்த பொண்ணோட நிம்மதி போயிடும். இதெல்லாமே அந்த வீட்டுல நீ இருந்தாதான் நடக்கும். ஏங்க எல்லாத்துக்கும் என்னைய குத்தம் சொல்றீங்க? அந்த ஷாலினி அந்த ப்ரொஃபசருக்கு கிட்னி கொடுத்ததுனாலதான் இப்ப பாசம் காட்டுற மாதிரி அவங்க நடிக்கிறாங்க. ஆனா இதுக்கு முன்னாடி அவங்க என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? அவளை எவ்வளவு டார்ச்சர் பண்ணிருப்பாங்க. அவங்க ஒரு செல்ஃபிஷ்ங்க. இப்போ புதுசா வரப்போற மருமகளை பொண்ணு மாதிரி நினைக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த ஷாலினியை கொடுமைப்படுத்த போறாங்க. இன்னும் கொஞ்ச நாள்ல வீட்டை விட்டு துரத்திருப்பாங்க. அதுக்கப்புறம் ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி அந்த மருமகளை விஷம் வச்சு கொன்னுடுவாங்க. ஐயோ, அவங்க எந்த நிமிஷமும் எது வேணாலும் செய்வாங்க. அமலா, எந்த நிமிஷம் எது வேணாலும் செய்வாங்கங்கிறத பத்திலாம் நீ பேசக்கூடாது. அது மட்டும் இல்ல, இந்த சாப்பாடுல விஷம் வைக்கிறது இதெல்லாம் உனக்கு தெரியவே தெரியாது இல்ல? என் தங்கச்சிக்கே வச்சவ நீ தானே. இத பாரு அமலா, உங்க அம்மா என் தங்கச்சியை கொடுமைப்படுத்தினாங்கன்னு நீ சொல்றியே. ஏன் அவங்க அப்ப அப்படி செய்யும் போதுலாம் அவங்க செஞ்சது தப்புன்னு நீ சொல்லவே இல்லையே. அவங்க செஞ்சது சரின்னு தானே சொன்ன. அப்ப அன்னைக்கு சரின்னு பட்ட உங்க அம்மா இன்னைக்கு உனக்கு தப்புன்னு படுறாங்கல்ல. நீ உங்க அம்மாவை எடை போடுற மாதிரி மத்தவங்க உன்னை எடை போட ஆரம்பிச்சா உன்னால வாயை கூட திறக்க முடியாது. புரிஞ்சுக்கோ. இத பாரு, தேவையில்லாம இதுக்கு இந்த பேச்சல. அருண் கல்யாணத்துக்கு நம்ம போறோம். முடியாதுங்க, நாம எங்கேயும் போல. அந்த ப்ரொஃபசர் செத்தாலும் நான் அந்த வீட்டுப்படியே மிதிக்க மாட்டேன். என்ன பேசிட்டு இருக்க? இது பாருங்களா, 1000 இருந்தாலும் அவங்க உன்னை பெத்தவங்க. அவங்க உன்னை நல்லபடியா பெத்து வளர்த்ததுனால தான் நீ இன்னைக்கு இவ்வளவு தூரம் நின்று பேசிட்டு இருக்க. அந்த நன்றி கொஞ்சமாவது உடம்புல இருக்கட்டும். அப்பதான் நீ நல்லா இருப்ப. புரிஞ்சுக்கோ. மேரேஜ் டே, எனக்கு கல்யாண நாள். ரொம்ப முக்கியமான நாள். ரொம்ப ரொம்ப முக்கியமான நாள். ஏங்க,
எனக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னதும் உடனே ஹாஸ்பிட்டல் கூட்டு போறீங்களே, ரொம்ப தேங்க்ஸ். ரொம்ப சந்தோஷப்படாத. வீட்டில் இருக்கிற நாய்க்குட்டிக்கு உடம்பு சரியில்லைன்னு கூட தான் ஹாஸ்பிட்டல் கூட்டு போகிறோம். பேசாம வா. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஓ, இதுக்காக தான் இந்த ரூட் வழியா வந்தீங்களா? நீங்க வண்டி எடுங்க, வண்டி எடுங்க, வண்டி எடுங்கன்னு சொல்றேன்ல. எப்படிமா இருக்கு? உங்களுக்கு எத்தனை தடவை சொன்னாலும் புரியாது. என்ன ரோட்ல வச்சு பாசம் காமிக்கிற மாதிரி சீன் போட வந்திருக்கீங்களா? ரோடுன்னு கூட பார்க்க மாட்டேன். எல்லாரும் முன்னாடி உங்களை அவமானப்படுத்திடுவேன். என்னை பத்தி உங்களுக்கு நல்லாவே தெரியும். பரவாயில்லம்மா, நீ என்ன அவமானப்படுத்தினாலும் பரவாயில்ல. உன்னை நேரா பார்த்துட்டேல்ல, உன் சத்தத்தை கேட்டுட்டல்ல, இனி நான் என்ன வேணா தாங்கிக்கலாம். ஓ, அந்த அளவுக்கு நீங்க பக்குவப்பட்டீங்களோ? ஆமாமா, அவமானப்படுறது ஒண்ணும் உங்களுக்கு புதுசு இல்லையே. ஒரு கொலை கேஸ்ல ஜெயிலுக்கு போயிட்டு வந்த ஆள் தானே நீங்க. ஏன் இப்படி பேசிட்டு இருக்க? யாரா இருந்தாலும் மரியாதை கொடுக்கணும்னு சொல்லியிருக்கேன்ல. மரியாதை தெரியாதவங்க வளர்த்த பொண்ணு தானேனா? அப்படிதான் நடந்துக்க முடியும். அது அப்போ. இப்ப நீ ஒரு மரியாதையான குடும்பத்தை சேர்ந்தவன். யாரா இருந்தாலும் மரியாதை கொடுக்க கத்துக்கணும். ஏன்னா நீ என் பொண்டாட்டி.